சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அஞ்சலி திரும்ப வாமிட் பண்ற? ஒண்ணும் இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, உடம்பு விஷயத்துல எப்பவுமே அசால்ட்டா இருக்க கூடாது. எதுக்கும் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாத்துறலாம். இல்ல மேடம். என்ன ஆச்சு? எதுக்கு டாக்டரை பார்க்கணும்? இல்ல குணா, என்னன்னே தெரியல. அஞ்சலி அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அடிக்கடி வாமிட் பண்றாளா? ஏய், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல மேடம், சாப்பிட்டது ஒத்துக்கல, அதான். வயிற்றுக்கு சாப்பிடணும், அதை விட்டுட்டு ஓசியில கிடைக்குதேன்னு வாயை திறந்தா காக்கா கொத்துற அளவுக்கு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டா இப்படித்தான் ஆகும். குணா, ஏன் இப்படி பேசுற? அவ சாப்பிடுறதே ஒரு கைப்பிடி அளவுதான். அவளை போய் இப்படி சொல்லிட்டு இருக்க? அண்ணி, அது நம்ம பாக்குறதுக்கு இவ நடிப்புக்கு சாப்பிடுறது. நமக்கு தெரியாம இவ கிச்சன்ல வச்சு எப்படி கொட்டிக்கிறான்னு யாருக்கு தெரியும்? குணா, கண்டிப்பா அஞ்சலி அப்படி சாப்பிடுற ஆளெல்லாம் கிடையாது. என்ன அண்ணி, என்னைக்குதான் அவளை பத்தி நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க? சரி, இப்ப நீ எதுக்கு வந்த அது சொல்லு. அண்ணி, அது ஒண்ணு இல்ல அண்ணி. நாளைக்கு குருஜி எத்தனை மணிக்கு வராருன்னு சொன்னீங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். காலையில 11 மணிக்கு குருஜி வரேன்னு சொன்னாரு. ஓகே அண்ணி, அப்போ ஒரு 10 மணிக்கு சம்பந்தியை வர சொல்லிடுறேன். ஆமா, என்ன சாப்பிட்ட? எதுக்கு உனக்கு ஒத்துக்கல? மதியம் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் மேடம், ஆனா எதுக்கு ஒத்துக்கலன்னு தெரியல. நீ சாப்பிட்டதை தான் நாங்களும் சாப்பிட்டோம். நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். உனக்கு மட்டும் எதுக்கு இப்படி அடிக்கடி வாமிட் வருது? இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னக்கா டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? எங்கடி, கவி கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தூங்கவே முடியாது போல இருக்கே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைக்கா? அந்த குருஜி எப்ப வருவார்னு கேட்க நான் நாட்டாம ரூமுக்கு போனேன். அங்க நான் போனப்போ அந்த டிராமாக்காரி பாத்ரூம்ல நின்னு வாமிட் பண்ணிட்டு இருந்தாடி. அத பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவ வாமிட் பண்ணா உனக்கு என்னக்கா? என்னடி இப்படி கேக்குற? அவ ஏன் வாமிட் பண்றான்னு யோசனை பண்ணி பாரு. இதுல யோசிச்சு பாக்குறதுக்கு என்னக்கா இருக்கு? நம்ம வீட்ல தான் திங்கறதுக்கு நிறைய தீனி இருக்கே. நமக்கு தெரியாம கண்டதை எதையாவது தின்னு தொலைச்சிருப்பா, அதனாலதான் வாமிட் பண்ணிருப்பாக்கா. நானும் அப்படித்தாண்டி முதல்ல நினைச்சேன். ஆனா நாட்டாம சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமே வந்துச்சு. அப்படி என்ன அந்த நாட்டாம சொல்லிச்சு? அவ அடிக்கடி இப்படிதான் வாமிட் பண்றாளாம். அப்ப தினமும் அவ சமையல் கட்டுல நின்னு எல்லாத்தையுமே தின்னுட்டு இருக்கா போல இருக்கு. இனிமே அவளை வாட்ச் பண்ணணும். அடியே லூசு, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவ அடிக்கடி வாமிட் பண்றானா அதுக்கு அர்த்தமே வேறடி. அக்கா, நீ இப்ப என்ன சொல்ல வர? ஒருவேளை நம்ம அன்னைக்கு கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணும்போது அந்த டாக்டர் எதுவும் இவளுக்கு ஒழுங்கா அபார்ஷன் பண்ணாம இருந்திருப்பாளோ? என்னக்கா நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அந்த டாக்டர்காரி நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கா. அவ ஒழுங்கா அபார்ட் பண்ணலன்னா நாம அவளை சும்மா விட்டுருவோமா? அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லக்கா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. என்னக்கா? ஆனா அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கும் இந்த நாடகக்காரிக்கும் ஏதாவது தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்க்கா உனக்கு இப்படி ஒரு டவுட்? இல்லடி, அவ திரும்பவும் மாசம் ஆயிருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குடி.
ஏன்னா அவ பயங்கர கேடி. மாப்பிளைய நம்மகிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறதுக்கு அவ மறுபடியும் கன்சீவ் ஆகி இவர்தான் என் புருஷன், இதுதான் அவரோட குழந்தைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றாளோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. அதான் திரும்பவும் ஏதாவது அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்களோன்னு கேக்குறேன். அதுக்கு சான்ஸே இல்லக்கா. அப்படியே யோசிச்சு பார்த்தாலும் போன வாரம் தான் 2 பேரும் வீட்ல தனியா இருந்தாங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருந்தாலும் அதுக்குள்ளேவா கன்சீவ் ஆயிருக்க முடியும்? இருக்காதுக்கா. அதனால நீ தேவையில்லாம உன் மண்டைய போட்டு குழப்பிக்காம நீ அமைதியா இரு. என்னடி, என்னால அப்படி இருக்க முடியலையே. ஏன்னா அந்த நாடகக்காரி பயங்கரமான கேடி. அக்கா, நீ அவளை நம்பலைனாலும் நம்ம மாப்பிள்ளைய நம்பு. அவரு தங்கத்திலையும் தங்கும், பச்சை குழந்தைக்கா அவரு. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குடி. இருந்தாலும் எனக்கு அந்த டிராமாக்காரி மேல தாண்டி டவுட்டா இருக்கு. அவ மகா கிரிமினல். இருந்துட்டு போட்டும்க்கா. உனக்கு நம்ம மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் என்ன, கவலையை விடு. குருஜி நாளைக்கு எப்ப வரேன்னு சொல்லியிருக்காராம்? அது நாளைக்கு காலையில 11 மணிக்கு வராராம். சரி. குருஜி நாளைக்கு வந்து தேதியை குறிச்சு கொடுத்த உடனே அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னன்னு யோசி. இந்த மாதிரி தேவையில்லாம யோசிச்சு உன் மண்டைய போட்டு குழப்பிக்காத. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கு இப்படித்தான் தப்பு தப்பா மண்டையில ஓடும். சரி, நீ போய் படு. சரிக்கா. இவ இப்படி சொல்லிட்டு போறா, அவ என்னடனா அங்க வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. நாட்டாமையும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சார், என்ன அஞ்சலி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் என்ன சார் முடிவு பண்ணணும்? என்னங்க அசால்ட்டா எப்படி கேட்டீங்க? இப்ப நீங்க தானே முடிவு பண்ணணும். இனிமே எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. என் கையில என்ன சார் இருக்கு? ஏங்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லைங்க. லைஃப்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரங்க இது. இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும், என் கையில என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏங்க வீட்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? நான் வேற இப்போ இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்பவும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீங்க தாங்க. இதுல நான் முடிவெடுக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? என்னங்க திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க?